நுகர்வோர் சந்தைப்படுத்தலுக்கான உத்திகள். முக்கிய உத்திகள் பின்வருமாறு. 1. சந்தை பிரிவு. பொதுவான பண்புகள், வயது, வருமானம், இருப்பிடம், வாழ்க்கை முறை போன்றவை அடிப்படையில் நுகர்வோரை சிறிய குழுக்களாக பிரிப்பது இலக்கு சந்தைப்படுத்தலை திறம்பட உதவுகிறது. எடுத்துக்காட்டு: ஒரு தோல் பராமரிப்பு பிராண்ட் டீனேஜர்கள், முகப்பரு எதிர்ப்பு, மற்றும் பெரியவர்களுக்கு வயதான எதிர்ப்பு தனித்தனி தயாரிப்புகள் மற்றும் விளம்பரங்களை உருவாக்குகிறது. 2. சரியான பார்வையாளர்களை குறிவைத்தல். பிரிவுக்குப் பிறகு, நிறுவனம் கவனம் செலுத்த மிகவும் இலாபகரமான அல்லது பொருத்தமான குழுவைத் தேர்ந்தெடுக்கிறது. எடுத்துக்காட்டு: ஒரு பிரீமியம் ஸ்மார்ட்வாட்ச் பிராண்ட் மாணவர்களுக்குப் பதிலாக பணிபுரியும் நிபுணர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்களை குறிவைக்கிறது. 3. தயாரிப்பு நிலைப்படுத்தல். நுகர்வோரின் மனதில் தயாரிப்புக்கான தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குதல். வோல்வோ தன்னை பாதுகாப்பான கார் என்று நிலைநிறுத்திக் கொள்கிறது, பாதுகாப்பை அதன் அடையாளமாக்குகிறது. 4. தயாரிப்பு வேறுபாடு. உங்கள் தயாரிப்பை போட்டியாளர்களிடமிருந்து வேறுபடுத்துவதை எடுத்துக்காட்டுகிறது. எடுத்துக்காட்டு: ஈறு பாதுகாப்பு, வெண்மையாக்குதல், மற்றும் உணர்ச்சிபூர்வமான பராமரிப்பு போன்ற அம்சங்களைச் சேர்ப்பதன் மூலம் கோல்கேட் தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறது. 5. செல்வாக்கு செலுத்துபவர் உண்மை குறி பிரபல சந்தைப்படுத்தல். தங்கள் பின்தொடர்பவர்களுக்கு தயாரிப்பை விளம்பரப்படுத்த செல்வாக்கு செலுத்துபவர்களை அல்லது பிரபலங்களை பயன்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு: புதிய ஆடை வரிசையை விளம்பரப்படுத்த பிரபலமான இன்ஸ்டாகிராம் செல்வாக்கு செலுத்துபவருடன் கூட்டு சேர்ந்த ஒரு ஃபேஷன் பிராண்ட். 6. உணர்ச்சிபூர்வமான பிராண்டிங். உணர்வுகள், கதைகள் அல்லது மதிப்புகள் மூலம் நுகர்வோருடன் இணைதல். எடுத்துக்காட்டு: கோகோ கோலா விளம்பரங்கள் பானம் மட்டுமல்ல, மகிழ்ச்சி, நட்பு மற்றும் பகிர்வில் கவனம் செலுத்துகின்றன. 7. விலை நிர்ணய உத்திகள். எடுத்துக்காட்டு: மில்லியன் கணக்கான பயனர்களை விரைவாகப் பெற ஜியோ மிகக் குறைந்த தரவு விலைகளுடன் ஊடுருவல் விலை நிர்ணயம் நுழைந்தது. 8. டிஜிட்டல் உண்மை குறி சமூக ஊடக சந்தைப்படுத்தல். எடுத்துக்காட்டு: இளம் நுகர்வோரை ஈர்க்க ஸ்விக்கி வேடிக்கையான இன்ஸ்டாகிராம் இடுகைகள், தொடர்புடைய மீம்ஸ்கள் மற்றும் அறிவிப்பு சந்தைப்படுத்தலை பயன்படுத்துகிறது. 9. வாடிக்கையாளர் அனுபவம் உண்மை குறி சேவை. எடுத்துக்காட்டு: சாப்ஃப்ரெஷ், பிக்பாஸ்கட் மற்றும் சோமடோ ஆகியவை வாடிக்கையாளர் தக்கவைப்புக்கான விரைவான டெலிவரி, பணத்தைத் திரும்ப பெறுதல் மற்றும் புகார் தீர்வு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. 10. விசுவாசத் திட்டங்கள். எடுத்துக்காட்டு: டாடா நியூ மற்றும் பேபேக் ஆகியவை பிக்பஜார், ஐசிஐசிஐ மற்றும் டாடா கடைகள் போன்ற பல பிராண்டுகளில் வாங்குதல்களுக்கு விசுவாசப் புள்ளிகளை வழங்குகின்றன.